வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, நடிகை சமந்தாவுக்கு தோல் நோயெல்லாம் இல்லை, சூனியம் வச்சிருக்காங்க. அதிர வைக்கும் பரபரப்பான தகவல். வாங்க என்ன செய்தி என்ன தகவல்னு இப்போது பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் சமந்தா அவங்கள பத்தி தான் வைரல் ஆகிட்டு வருது. அதுக்கு முன்னாடி என்ன செய்தின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நடிகை சமந்தாவுக்கு யாரோ சூனியம் வைத்து விட்டாதான் அவங்களுக்கு தோல் நோய் ஏற்பட்டதாக வராகி சித்தர் கூறியதாக அவர் தெரிவித்திருக்காங்க. மேலும் அவர்கள் அறிவுறுத்தலின் பேரிலேயே நடிகை சம்பந்தா பழனி கோவிலுக்கு சென்று வழிபட்டதாகவும் தெரிவித்திருக்காங்க. ஹாலிவுட்டில் பிரபலமான நடிகை சமந்தா இவங்க தமிழ், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட நிறைய திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இவங்க சென்னை பல்லாவரத்தை சேர்ந்த இவங்க ஹோலி ஏஞ்சல்ஸ் பள்ளியில் படித்திருக்காங்க. மேலும் இவங்க ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் படித்திருக்காங்க. 2010ஆம் ஆண்டு விண்ணை தாண்டி வருவாயா படத்தின் மூலம் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானாங்க. சூர்யா, விஜய், அதர்வா, நானி, விஜய் சேதுபதி, சிவகார்த்திகன் உள்ளிட்டோர நடிச்சிருக்காங்க. இவங்க நடிகர் நாகார்ஜுனாவின் மகன் நடிகர் நாக சைத்தன்யாவை காதலித்து கடந்த 2017ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டாங்க. 2021ஆம் ஆண்டு இருவருமே கருத்து வேறுபாடால் பிரிந்து விட்டாங்க. இதையடுத்து சம்பந்தா, யசோதா உள்ளிட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் ஒரு படமாகும். இந்த நிலையில திடீரென நடிகை சம்பந்தா மயோசிஸ் என்னும் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த நோய் ஏற்பட்டதால் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு செல்களை தாக்கி தசைகளை தாக்கும். மேலும் இது தாங்க முடியாத வலியையும் வீக்கத்தையும் உண்டாகும். இதன் காரணமாகவே இந்த நோயில் பாதிக்கப்பட்டோர் தசைகள் மிக வலுமிழந்து காணப்படும். சம்பந்தா மிகவும் கடுமையான உடற்பயிற்சி செய்யும் பழக்கம் கொண்டவங்க. ஆனாலும் இந்த நோயினால் அவர் பாதிக்கப்பட்டது எப்படி என தெரியவில்லை. இந்த நோய் பாதித்தது முதல் உடற்பயிற்சி செய்வதில் கூட அவருக்கு சிக்கல் இருந்தன. இந்த நோய் பாதிப்பால் உடற்பயிற்சியோடு சேர்த்து ஆட்டோ இம்யூன் புரோட்டோகால் டயட் என்ற கடுமையான உணவு கட்டுப்பாட்டையும் கடைபிடித்து வராங்க. இந்த நோய் ஏற்பட்டால் தசைகள் பயங்கர வலியை கொடுக்கும். எலும்புகள் பலவீனமாகி சோர்வடையும். நாளடைவில் படுக்கறையிலிருந்து கூட எழுந்து செல்வதற்கு சிரமமாக இருந்தது. கடுமையான ஒற்றை தலைவலியும் இருக்கும். கண்களில் ஊசி குத்துவது போன்ற வலி இருக்கும். இந்த நோய் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் மற்றும் மரபணுவால் ஏற்படுகிறது. இந்த நிலையில இந்த நோயிலிருந்து சம்பந்தா மெல்ல மெல்ல விடுபட்டதற்கு தன அறிவுரைதான். இதையடுத்து சேனலுக்கு வராகி சித்தர் அளித்த பேட்டியில், சம்பந்தா யாரோ சூனியம் வைத்து விட்டாங்க, அவருக்கு நான் இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் அனுப்பினேன். அதுல உங்களுக்கு இருப்பது தோல் சார்ந்த பிரச்சனை இல்லை, மாந்திரியம் சார்ந்த பிரச்சனை என, இதற்கு நீங்கள் கோவிலுக்கு செல்வதுதான் சிறந்த தீர்வு என்றேன். அவரும் பழனி முருகன் கோவிலுக்கு சென்றாங்க. அங்குதான் அவங்க ஏன் சென்றால் என்றால் பழனியில் நவபஷனால் செய்யப்படும் முருகன் சிலை உள்ளது. இந்த நவபஷனத்திற்கு ஒரு சக்தி இருக்கிறது. அதாவது இந்த முருகன் சிலை மீது அபிஷேகம் செய்யப்பட்ட தீர்த்தனையோ விபூதியோ பயன்படுத்தினால் எப்போ தோல் வியாதிகளுக்கு குணமாகிவிடும். எனவே சம்பந்தா இதை அறிந்து அங்கு சென்றாங்க. மேலும் அந்த தீர்த்தமாவே விபூதியோ சாமானிய மக்களுக்கு கிடைக்காது. பிரபலங்கள் பாத்தீங்கன்னா பணபலம் எடுத்தவர்கள் மட்டுமே கிடைக்கும். சம்பந்தா பிரபலம் என்பதால் அதை பெற்றிருப்பாங்க என அந்த சித்தர் தெரிவித்திருக்காங்க. மேலும் தோல் நோய்களுக்கு மதுரையிலிருந்து தோண்டி செல்லும் வழியில் உள்ள திருவெற்றியூர் பாகம்பரியம்மாள் என்ற கோவிலுக்கு செல்லலாம் என்று அவர் அறிவித்துள்ளார். இப்ப பாத்தீங்கன்னா இந்த செய்தி தான் வைரல் ஆயிட்டு வருது. இதை பத்தி நீங்க என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.